ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டிசிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அட்லாஸ் ஹியரிங் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்து பார்த்தோன்னா 1000+ வேக்கன்ஸியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். கேட்டகரி 1ஓட சேலரி வந்து பார்த்தோன்னா 45,000 இருக்கும். கேட்டகரி 2க்கு வந்து பார்த்தோன்னா 60,000க்கு மேல சேலரியே வந்து வரும். ஸோ, ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ, லாஸ்ட் டேட் வந்து 17த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ டிசிஎஸ்லேருந்து பாருங்க உங்களுக்கு வந்து அட்லாஸ் இயரிங்கில வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 பேட்சுக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து எடுக்குறாங்க. ஸோ இதில வந்து பாருங்க, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆல்ரெடி. அதே மாரி உங்களுக்கு குளோசிங் டேட் வந்து பாருங்க, மே 17 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டெஸ்ட்டோட டேட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. 17த் ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எப்படி இதுக்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இந்த இடத்துல ரெஜிஸ்டர் இயர்ன்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ டைரக்ட்டா வந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் .tcs.com நீங்க வந்து குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஸோ இதுக்கு வந்து போகும். இதில வந்து பார்த்தோன்னா, நீங்க ரெஜிஸ்டர்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஐடி செக்டாரா இல்ல பிபிஎஸ் செக்டாரான்னு கேட்டிருப்பாங்க. நீங்க ஐடி செக்டார்ங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத சூஸ் பண்ணீங்கன்னா வந்து பாருங்க, வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் இமெயில்ன்னு குடுத்துருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடி குடுத்து நீங்க வந்து கெட் ஓடிபி குடுத்து நீங்க வந்து ஓடிபி வந்து நீங்க வந்து இதில வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அத என்டர் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா வந்து பார்த்தோன்னா, உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணி, உங்களோட ரெஸ்யூம் இதெல்லாம் வந்து நீங்க அட்டாச் பண்ணி இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இதில வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, லாகின் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க வந்து இதுக்கான அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க ரைட் சைடே லாகின் குடுத்துருக்காங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ டைரக்ட்டா வந்து பாருங்க உங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் அந்த கேப்ச்சா குடுத்து, நீங்க டைரக்ட்டா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண பேஜ்க்கே டைரக்ட்டா நீங்க போயிரலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போனதுமே வந்து பாருங்க, இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளை ஃபார் டிரைவ்ன்னு இருக்கும். அதில போய் தான் நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, இம்பார்டன்ட் நோட்ஸ்ல வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன் சென்டர் தான் டெஸ்ட் வந்து இருக்க போது. டெஸ்ட்டோட சென்டர் பொறுத்தவரைக்கும் இன் சென்டர்னா உங்களுக்கு ஆஃப்லைன் தான். ஸோ நம்ம தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தோன்னா, நெறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான டெஸ்ட் சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதனால நீங்க எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னே குடுத்துருக்காங்க. ஸோ யார் சீக்கிரம் அப்ளை பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, அந்த சென்டர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. அதனால வந்து சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்க நம்பர் குடுத்துருக்காங்க. அதே மாரி இமெயில் ஐடியுமே இருக்கு. இந்த நம்பருக்கு இல்ல இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி, உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டெஸ்ட்டோட எலிஜிபிலிட்டி வந்து பாருங்க, இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி எம்எஸ்சில வந்து நீங்க மேத்தமேட்டிக்ஸோ, ஸ்டாட்டிக்ஸோ இல்லன்னா எக்கனாமிக்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லன்னா எம்.ஏ.ல வந்து பாருங்க எக்கனாமிக்ஸ்ல வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தோன்னா, 2024 பேட்ச் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க 10த்ல, 12த்ல டிப்ளமோ, ஸோ டிகிரி முடிச்சிருப்பீங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருப்பீங்க. அது எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து பாருங்க 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி உங்ககிட்ட வந்து அரியர்லாம் வந்து எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இங்க வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. அதே மாரி கேரியர் கேப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. எஜுகேஷன் கேப்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுவுமே இந்த இடத்துல வந்து பாருங்க சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து ஃபுல் டைமா தான் நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அந்த கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஃபுல் டைமா தான் நீங்க முடிச்சிருக்கணும். பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸ்லாம் நீங்க வந்து பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க 0-24ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 0ங்கும்போது நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள். அதிகபட்சம் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, 24 மாசம் வரைக்கும் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேல வந்து இருந்தா எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 0ங்கும்போது நீங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து பாருங்க 18லருந்து 28 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டெஸ்ட்டோட பேட்டர்ன் வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. டெஸ்ட் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும், ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு அசஸ்மென்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். 4 செக்ஷனா வந்து நடக்கும். ஸோ ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸோ புரோகிராமிங்ல வந்து பாருங்க, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அனலைசிஸ் வந்து குடுத்துருக்காங்க. 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போது. அசஸ்மென்ட் டெஸ்ட்டா வந்து உங்களுக்கு இருக்கும் 4 செக்ஷன்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹையரிங் கேட்டகரீஸ்லருந்து ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. இதுல வந்து ஒன் பை ஒன்னா இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஹையரிங் கேட்டகரீஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க 2 கேட்டகரி உங்களுக்கான சேலரி வந்து வரும். அதாவது பார்த்தோன்னா, ஸோ அட்லாஸ் ஆஃபர்ல வந்து பாருங்க உங்களுக்கு கேட்டகரி 1ல வந்து 5.3 வந்து உங்களுக்கு பெர் ஆனம்க்கு வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போது. ஸோ அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா வந்து 45,000 கிட்டக்க சேலரி வந்து வரும் பெர் மந்த்துக்கு.
அதான் அட்லாஸ் ப்ளஸ் ஆஃபருக்கு வந்து பாருங்க 8 லேக் பெர் ஆனம் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60,000க்கு மேல சேலரியே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான சேலரியுமே வந்து இங்க கேட்டகரி வைஸா பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கிறவங்க சீக்கிரமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.